சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் கடந்த வாரம் காரை வழிமறித்து கண்ணாடியை உடைத்து சிறுவனை தாக்கிய சித்தப்பா சித்தி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தாக்குதல் தொடர்பான வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில இந்த சம்பவம் கடந்த 1ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. ஹாரி மார்டின் என்பவர் தனது மகனுடன் 11 வயது தனது மகனுடன் அவருடைய காரில் சென்றிருக்கிறார். உத்தண்டி அருகே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. உத்தண்டி அருகே சென்று கொண்டிருந்த பொழுது அவருடைய சகோதரர் ஹாரி மார்டினுடைய சகோதரர் ஜெரோம் மார்டின் மற்றும் அவருடைய மனைவி ஷாம்லி, அதே போன்று ஜெரோமுடைய நண்பர் டொனால்டு, இந்த 3 பேருமே காரை வழிமறித்ததாகவும், அப்போது இந்த ஜெரோம் மார்டின் என்பவர் தான் காரின் மீது ஏறி கிழக்கு கடற்கரை சாலையில சாலையில் சென்று கொண்டிருந்த காரை நிறுத்தி மேலே ஏறி இந்த கண்ணாடியை உடைக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கலாம். அப்பொழுது காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு உடனடியாக தனது செல்போனிலும் அவற்றை படம் பிடித்திருக்கிறார். ஜெரோம் மார்டின் காரின் மீது ஏறி கண்ணாடியை காலால் உடைத்து தாக்குதலில் நடத்தியிருக்கிறார். இந்த சம்பவம் முழுமையும் அவர் தனது செல்போனிலேயே பதிவு செய்திருக்கிறார். அப்பொழுது காருக்குள் இருந்த ஹாரி மார்டினுடைய மகன் 11 வயது சிறுவன் கதறி அழக்கூடிய அந்த காட்சிகளும் அதிலே பதிவாகி இருக்கிறது. உடனடியாக அவர் அங்கிருந்து இந்த 3 பேரிடமிருந்து தப்பிப்பதற்காக காரை வேகமாக இயக்கி அருகிலேயே சற்று தொலைவிலேயே இருந்த உத்தண்டி புறக்காவல் நிலையம் ஒன்று, போலீஸ் பூத், அங்கே கொண்டு சென்று இந்த காரை நிறுத்தி விடுகிறார். உடனடியாக போலீசார் அங்கே இருந்தனால போலீசார் உதவிக்கு வருகிறார்கள். அப்பொழுது போலீசார் முன்னிலையிலேயே இந்த ஜெரோம் மார்டின் என்ற இந்த நபர் போலீசார் முன்னிலையிலேயே அந்த சிறுவனை தாக்கக்கூடிய காட்சிகளும் அதில் பதிவாகி இருக்கிறது. இதன் அடிப்படையில ஹாரி மார்டின் கானாத்தூர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்து கானாத்தூர் போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு 6 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். முறையற்ற தடுப்பு, தன்னிச்சையாக காயத்தை ஏற்படுத்துவது, ஆபாசமாக பேசி மிரட்டல் விடுப்பது, கொலை மிரட்டல் விடுப்பது, சிறார் நீதி சட்டம் மற்றும் பொது சொத்துக்களை சேதப்படுத்துவது ஆகிய 6 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்து இந்த ஜெரோம் மார்டின், அவருடைய மனைவி ஷாம்லி மற்றும் ஜெரோம் மார்டினுடைய நண்பர் டொனால்டு, இந்த 3 பேரையுமே கடந்த 3ஆம் தேதி கைது செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்துல பதிவு செய்யப்பட்ட வீடியோ காட்சி இது. இந்த வீடியோ காட்சி தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வீடியோ காட்சியில அந்த சிறுவன் கதறி அழக்கூடிய அந்த சம்பவம், அதாவது அவர் காரை உடைக்கும் பொழுது அந்த சிறுவன் கதறி அழக்கூடிய சம்பவம் அதில் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக போலீசாருடைய விசாரணையில இந்த இருவரும் சகோதரர்களான இருவருக்குமே, ஹாரி மார்டின் மற்றும் கைது செய்யப்பட்ட ஜெரோம் மார்டின் இருவருக்குமே அவர்களுக்கு கடந்த சில மாதங்களாக அவருடைய குடும்ப சொத்துக்களை பிரிப்பதில் பிரச்சனை இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த விரோதத்தில் தான் அவர் தாக்குகிறார் என்றும், அதாவது இந்த கைது செய்யப்பட்டவர்களுடைய தந்தை, அதாவது சிறுவனுக்கு தாத்தா, அவர் அந்த சிறுவனது பெயரில் தான் அனைத்து சொத்துக்களையும் எழுதி வைக்கப் போகிறேன் என்று கூறியதனால் அந்த ஆத்திரத்தில் தான் சிறுவனை அவர்கள் தாக்கினார்கள் என்று போலீசாருடைய விசாரணையில தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் ஏற்கனவே கானாத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.